ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ நம்ம இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன்ங்கிற புக்கில் இருந்து ரிவர்சிங் கர்மா. ஸோ அப்படின்னா டோர்கம் சராதரன் அதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு பார்ப்போம். ரிவர்சிங் கர்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட கர்மாவை ஜெயிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது மேலும் 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 கர்மாவை விதைக்காமல் அதை நம்ம சரி செய்து கொள்கிறது. ஃபர்தராக கர்மா அக்யூமுலேட் ஆகாமல் நம்ம அதை ரிவர்ஸ் நம்ம பண்ணிக்கிறது அப்படிங்கிறதா ரிவர்சிங் கர்மாங்கிறதுல சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதோட ரெக்கார்டிங் ஃபேஸ்புக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ பீப்புள் வண்டர் People wonder why they were born in a certain family, why they become members of a particular group or organization, why they were born in a certain nation. Sometimes நம்ம யோசிக்கலாம். ஸோ எதனால் நம்ம இந்த ஃபேமிலியில் நம்ம பிறந்திருக்கோம், நம்ம எதனால் ஒரு பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், நம்ம ஏன் இந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் சம்டைம்ஸ் சில பேருக்கு எழலாம். ஸோ ஏன் நம்ம இந்த குடும்பத்தில் இருக்கோம், இவங்களுக்கே நம்ம பிரதர்ஸாக இருக்கோம் அல்லது சிஸ்டர்ஸாக இருக்கோம், ஸோ இந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம எதனால் பிறந்தோம், ஸோ அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் நமக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கு வரலாம். they wonder why they feel that they stand alone no matter what they are and do not feel any affiliation with anybody and any group. Sometimes சில சமயத்தில் சில பேர் நான் தனிமையாகவே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், நான் யார் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கல, நான் செப்பரேட்டாகவே நான் இருந்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் சில பேருக்கு தோணலாம். அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எதனால் நம்ம இந்த ஃபேமிலியில் பிறந்தோம், ஸோ எதனால் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் குரூப்பில் இருக்கோம், ஸோ எதனால் நம்ம இந்த நாட்டில் பிறந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, 2 kinds of karma bring people together. ஸோ 2 விதமான கர்மா எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. அதான் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க ஒரு குரூப்பில் சேர்றதோ, ஒரு நாட்டில் பிறக்கிறதோ, ஒரு ஃபேமிலியிலேருந்து பிறக்கிறதோ, ஸோ இதனால தான் நடக்குது. நம்பர் 1, கர்மா விச் பில்ட் பை ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன்ஸ் டுவர்ட் ஈச் அதர். ஸோ ஒருத்தவங்க காயப்படுத்திக்கிட்டவங்க ஒரே வீட்லேயோ ஒரே நாட்டிலையோ ஒரு குரூப்லேயோ பிறப்பாங்க. ஸோ இன்னொன்று யார் பிறப்பாங்க அப்படின்னா, கர்மா விச் இஸ் பில்ட் த்ரூ சர்வீஸ் அண்ட் கோஆப்ரேஷன். ஸோ நிறையா சேவை செஞ்சவங்களும் ஸோ அந்த மாதிரி சேவை செய்தவங்களாக ஒரு வீட்டில் பிறக்கிறதுக்கோ ஒரு நாட்டில் பிறக்கிறதுக்கோ அல்லது ஒரு குரூப்பில் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ 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 ஃபேமிலியை பற்றி சொல்கிறாங்க, நாடை பற்றி சொல்கிறாங்க. குரூப்ஸ் கேன் பி த ரிசல்ட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் 2 கர்மாஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு குரூப் ஏன் இந்த மாதிரி ஒரு குரூப்பில் நீங்கள் சேர்றீங்க, ஒரு ஃபேமிலி குரூப்லையோ ஒரு நாட்டிலையோ அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்லையோ எதனால் நீங்கள் குரூப்பாக சேர்றீங்க. இப்போ அது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது ஹார்ம் பண்ணியிருந்தோனாலும் அது நம்மளை ஒன்று சேர்க்கும், நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்து நிறையா நல்லது செஞ்சாலும் அது நம்மளை ஒன்று சேர்க்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மற்றவங்களுக்கு நம்ம ஹார்ம் பண்ணோம், மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணோன்னா அது என்னென்ன மாதிரி கெடுதல்லாம் நம்மளை ஒன்று சேர்க்கும் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஹார்ம், இமோஷனல் ஹார்ம், மென்டல் ஹார்ம். அதாவது ஃபிசிக்கல் உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் என்ன ரீதியாகவும் நம்ம மற்றவங்களை காயப்படுத்தியிருந்தாலும் நம்மளை ஒன்று சேர்க்கும். ஸோ 4வது பாயிண்ட் ஆக்ஷன்ஸ் தட் ப்ரீவென்ட் த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ மற்றவங்களோட ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கிறவங்களும் ஸோ இதே மாதிரியே ஒரு ஃபேமிலிலேயோ ஒரு நாட்டிலையோ பிறப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் புல் பீப்புள் டுகெதர் டு ஒர்க் அவுட் தேர் கர்மா. ஸோ அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் நம்மளோட கர்மாவை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு குரூப்பில் சேர்றோம். டு பே ஆர் ரிசீவ் த பில்ஸ் ஆர் செக் ஃபார் தேர் பாஸ்ட் டீட்ஸ். ஸோ கர்மா ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் சர்வீஸ். அப்போ இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் செஞ்சால் அது ஃபிசிக்கல் கெடுதல், உணர்வு ரீதியானது, என்ன ரீதியானதுங்கிறத சொல்லிட்டோம். ஸோ அப்போ அது நல்லது செய்கிறது என்ன மாதிரி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, கர்மா as a result of service or cooperation
action for good can also divided into categories. ஸோ சேம் தான் எப்படி வந்து ஹார்மை வந்து நம்ம பல கேட்டகரியாக பிரித்தோமோ ஸோ நல்லது செய்யக்கூடியதையும் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா சர்வீஸ் ரிலேட்டட் டு த ஃபிசிக்கல் பிளேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கலாக மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சேவை. சர்வீஸ் ரிலேட்டட் டு இமோஷனல் ஃபீல், நம்ம உணர்வு ரீதியாக மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சேவை. சர்வீஸ் ரிலேட்டட் டு த ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள், ஸோ மற்றவங்களுக்கு ஆன்மீகமாக நம்ம வந்து செய்யக்கூடிய சேவை. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு குரூப்பில் வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. Such actions create a very powerful personality or spiritual ties between people, and life after life it brings them together in a group formation to render greater service for humanity and divine plan. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சேவையெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யும்போது ஸோ அவங்களுக்கு உண்டான ஒருத்தரோட இணைப்பானது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக வந்து ஆயிரும். அவங்க ஒவ்வொரு பிறவிக்கு அடுத்தடுத்த பிரிவில் வந்து அவங்க இதே மாதிரி ஒன்றாக மீட் பண்ணக்கூடிய மாதிரியானதிலே வந்து அவங்க வந்து சேர்ந்து வந்து பிறந்து இந்த டிவைன் பிளானை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இன்னொரு விஷயமும் வந்து நம்மளை ஒரே மாதிரி ஒரு இடத்துல வந்து பிறக்க வைக்கும். அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா another factor which brings people together is devotion directed to the same teacher or to the same teaching. இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக டீச்சர் மேலேயோ அல்லது வந்து நம்ம வந்து ஒரு ஆன்மீக ஸ்கூல் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலும் வந்து நம்மளை வந்து ஒன்றா வந்து சேர்க்கும். ஒரு டீச்சர் மேலேயோ அல்லது ஒரு ஆன்மீக டீச்சிங் மேலேயோ நமக்கு ஒரு ஈடுபாடு இருந்துச்சுன்னா ஸோ நம்ம எல்லாரும் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. another factor which brings people together is devotion directed to the same teacher or to the school. ஸோ அதை நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்கூலில் இருப்போம். ஸோ நம்ம வந்து நிறையா பேரை வந்து நம்ம வந்து கூப்பிட்ருப்போம் வந்து ஜாயின் பண்ண சொல்லி. ஸோ நிறைய பேர் வரமாட்டாங்க, ஆனால் ஒரு சில பேர் வந்து ஜாயின் பண்ணி ஸோ நம்ம கூட வந்து சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அல்லது வேறு எங்கேயோ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நம்ம மேலே வந்து நிறையா நம்ம ஒரு அன்போடு இருக்கிறத பார்த்துருப்போம். ஸோ பல நாட்கள் அவங்க கூட ஒரு பழகின மாதிரியான உணர்வு வந்து ஸோ வர்றதை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவங்கள வந்து ஏற்கனவே இதே டீச்சர் மேலே நம்ம டிவோஷனாக இருந்ததுனால நம்ம இந்த பிரிவிலையும் அவங்கள வந்து நம்ம வந்து மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. This creates very strong ties between people, and for centuries and many incarnations this tie continues with advancing mutual benefit. ஸோ அப்போ பல பிறவிகளுக்கு இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நன்மை செய்கிற மாதிரியா இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து கர்மா ஃபோர்ஸ்ட் பை ஹேட்ரட் crime and harmful actions bring many parties together. ஸோ எப்படி வந்து நல்லது செய்கிறது வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று சேர்க்குதோ மற்றவங்களுக்கு நம்ம வந்து வெறுப்பு காட்டியிருந்தோம் அல்லது மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு கிரைம் பண்ணியிருந்தோம் அல்லது அவங்களுக்கு வந்து அவங்க காயப்படுற மாதிரி ஏதாவது நம்ம வந்து செஞ்சுருந்தோம் அப்படின்னாலும் ஸோ அதுவும் நம்மளை வந்து ஒரு பிரிவில் வந்து ஒன்று சேர்க்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. யூஸ்வலி பீப்புள் டூ டு அதர்ஸ் as others did to them. So we can see this in families, groups and nations. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோடு வந்து பிறக்கும்போது ஸோ ஒருத்தருக்கு எல்லாருக்கூடையும் நம்ம ஈக்குவலாக இருப்போம் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. சில பேர் கூட நம்ம நிறைய அன்போடு இருப்போம், சில பேர் கூட வந்து நம்ம வந்து ஸோ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோடு இருப்போம். இது எல்லாமே வந்து அந்த ப்ரீவியஸ் கர்மாவோட அந்த ஒரு 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 கனெக்ஷன் தான் ஸோ நம்மளை எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்க்குதுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக ஜாயின் ஆனவங்க வந்து ஃபேஸ்புக் ரெக்கார்டிங் பார்த்துக்கோ நான் கரெக்டாக 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அதுதான் வந்து நம்மளை வந்து திருப்பி வந்து ஒன்று சேர்க்குதுங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு நம்ம தியோசஃபி புக்கில் படித்த ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு பிறவியில் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு கெடுதல் வந்து செஞ்சுருப்போம். அவங்களுக்கு ஏதோ ஒன்று அது நம்ம டீட்டெயிலாக போவேன்னா ஸோ ஏதோ ஒன்று வந்து பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த பிறவியில் வந்து அவங்க வந்து நம்மளை எதுவுமே வந்து அவங்கள நம்ம வந்து கெடுதல் செஞ்சதுக்கோ அவங்கள ஏதோ காயப்படுத்தினதுக்கோ அல்லது ஏதோ ஒன்று செஞ்சதுக்கு அவங்களால நமக்கு வந்து எதுவுமே வந்து திருப்பி அவங்க நம்மளை எதிர்க்கவோ இல்லை அதுக்கு வந்து அவங்க ஒரு நியாயம் தேடுறதுக்கோ இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த பிரிவில் வந்து இந்த மாதிரியான 2 பேர் எப்படி பிறப்பாங்க அப்படின்னா கெடுதல் ஒருத்தர் செஞ்சார் பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து கெடுதல் பண்ணார். அந்த கெடுதல் அனுபவித்தவர் வந்து அந்த கெடுதலை செஞ்சவரை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கார் அப்படின்னா அந்த 2 பேரும் வந்து அப்பா மகனாகவோ அப்பா மகளாகவோ வந்து பிறப்பாங்க. ஸோ போன ஏதோ ஒரு பிறவியில் வந்து நீங்கள் கெடுதல் செய்தவங்க வந்து அப்பாவா வந்து பிறப்பாங்க அல்லது அம்மாவா வந்து பிறப்பாங்க. கெடுதல் அனுபவித்தவங்க வந்து
அவங்களுக்கு மகனாகவோ மகளாகவோ வந்து பிறக்கும்போது ஸோ அஸ் அ சிஸ்டரா அஸ் அ சன்னா டாட்டரா அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள இவங்க எதுவுமே வந்து பனிஷ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம யார் வந்து நம்மளோட மகனையோ மகளையோ நம்ம வந்து தண்டிக்கிறதுலாம் வந்து கிடையாது. ஸோ வெளியில் மற்றவங்ககிட்ட நடந்துக்கிற மாதிரி வந்து நம்மளோட பிள்ளைங்ககிட்ட அவங்க நமக்கு எதாவது செஞ்சாங்கன்னா கூட நம்ம வந்து நடக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் வந்து அவங்கள வந்து வச்சுருவாங்க. ஸோ அந்த மகனோ மகளோ இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் இவங்களால் வந்து அவங்களுக்கு எதுவுமே திருப்பி வந்து பண்ண முடியாது. படிக்கு எதனால ஏதோ ஒரு இன்கார்னேஷன் வந்து அவங்களுக்கு அதை வந்து செஞ்சதுனால ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதை வந்து டை பண்ணிடுவாங்க. ஒருவேளை வந்து நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த ஃபேமிலியில் பிறந்தா கூட அவங்க ஏதாவது செய்யும் போது இவங்க பதிலுக்கு செய்யலாம். ஆனால் தன்னோட மகளாகவோ மகனாகவோ பிறக்கும்போது அவங்க இவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்கனாலும் இவங்களால் வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு வந்து அவங்களோட அந்த பெர்த் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதனால் இந்த இன்கார்னேஷனில் யாராவது பேரண்ட்ஸ் வந்து என்னோட பிள்ளை வந்து இப்படி பண்ணுது, என்னோட பையன் வந்து இப்படி பண்ணுறான், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம செஞ்சது தான் வந்து நமக்கு வந்து திருப்பி வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் நம்ம இந்த சாப்டர் முடியும் போது இன்னும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து அது வந்து சேர்த்துரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதான் we can see this in families, groups and nations. இப்போ நம்ம நேஷன்ஸ்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உதாரணமாக இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்கிறத வந்து வச்சுக்கலாம். ஸோ ரஷ்யாவுக்கும் யூக்ரைனுக்கும் வந்து வார் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னதான் வந்து யூக்ரைன் வந்து ரஷ்யாவை வந்து எதிர்த்தாலும் ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது யூக்ரைனுங்கிற கண்ட்ரி வந்து ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ ரஷ்யன் பிரசிடென்ட் என்ன சொன்னார், நாங்கள் நினச்சோம்னா 4 hours வந்து யூக்ரைனே வந்து எங்களால் வந்து இல்லை இதில் தான் வந்து மிதமாக தான் அவங்க மேலே தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ என்ன அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு அந்த அப்போ ஏதோ ஒரு இன்கார்னேஷனில் ஒரு பிறவிங்கிறது வந்து பல ஆயிரக்கணக்கான பிறவிகள் இருக்குது. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இயராக வந்து இந்த உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு பிறவியில் வந்து இந்த ரஷ்யா அண்ட் யூக்ரைனில் இருக்கிறவங்க இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஏதோ ஒரு பிரிவில் வந்து என்ன செஞ்சாலும் திருப்பி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷனில் எப்படி வந்து இன்றைக்கி ரஷ்யா இருக்கோ ஸோ அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் ரஷ்யாவில் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு போருங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கக்கூடிய யூக்ரைன் அந்த மாதிரியான பீப்புளெலாம் ஒரு குரூப்பில் வந்து இருப்பாங்க. ஸோ யூக்ரைன் என்ன செஞ்சாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ரஷ்யா வந்து அதை வந்து ஒரு பெருசாக எதுவும் அட்டாக் வந்து பண்ணாது. ஸோ தன்னை தற்காத்து கொள்றதை மட்டும்தான் வந்து பண்ணுது. ஆனால் அதே சமயத்தில் வந்து ரஷ்யா நினச்சா 4 hours யூக்ரைன்கிற கண்ட்ரியே இல்லாமையும் வந்து பண்ணிடலாம். ஆனால் அவங்க செய்ய முடியாத அந்த சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நேஷன்ஸ் எல்லாமே வந்து உருவாகுதுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் பல செஷன்ஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஜப்பான் வந்து இன்றைக்கி வந்து அங்கே பிறக்கிறவங்கலாம் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த எர்த்குவேக்கிற பயத்திலே வந்து அவங்க வந்து இருக்காங்க. ஸோ எதனால் வந்து அவங்க அந்த பயத்தில் இருக்காங்க அப்படின்னா ஸோ எந்த டைமில் வேணாலும் வந்து எர்த்குவேக் வரும் அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு பிரிவில் வந்து இந்த இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜப்பானில் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா பக்கத்து நாடுகள்லாம் வந்து வயலண்ட்டாக அவங்க கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப அசிங்கம் பண்ணதுனால ஸோ இந்த பிரிவில் வந்து ஜப்பானில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த ஏதோ ஒரு பிரிவில் வந்து ஜப்பானியர்கள் எல்லாருமே வந்து பக்கத்து நாடுகள் எல்லாம் வந்து பயங்கரமாக போரிட்டு அங்கே இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் நிறையா வந்து ஹார்ம் பண்ணி ஜப்பானுங்கிற பேரை கேட்டாலே சுற்றி இருக்கிற கண்ட்ரிலாம் வந்து பயப்படுவாங்களாம். ஸோ அந்த ஒரு கர்மாவை வந்து அந்த ஜப்பான் விதைச்சதுனால தான் ஸோ இப்போ வந்து எப்படா அவங்களுக்கு வந்து பூகம்பம் வரும் அந்த ஒரு பயத்திலே வந்து இருக்கிறவங்களா அந்த ஜப்பானில் வந்து போய் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய பூமின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா புண்ணியம், நிறையா கோயில் ஸ்தலங்கள் இருக்குது. ஸோ நிறையா செயின்ஸ் வந்து இங்கே தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து இந்தியா வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நேஷனையும் நம்ம அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே வந்து போகலாம். The reversing of karma is a very interesting fact. Christ gave the clue to this when he said, அதாவது ரிவர்சிங் கர்மா அப்படின்னா வந்து என்னன்னா இப்போ நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஏதோ வந்து செஞ்சுருக்காங்க அதனால தான் வந்து இந்த பிறவியில் வந்து பிறந்திருக்கோம். ஸோ அப்போ நம்ம அதை வந்து நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதை நம்ம வந்து உணர்ந்துக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு நிறையா நல்லது வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஸோ நம்மளும் வந்து கர்மாலேருந்து தப்பிச்சுக்கிறோம். ஸோ அந்த பர்சனுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு கெடுதல் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு அவர் ஒரு கர்மால சிக்காமையும் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிடுறோம், ரிவர்ஸ் வந்து நம்ம பண்ணிடுறோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து ரிவர்சிங் த கர்மாங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த இதெல்லாத்தையுமே இந்த மாதிரி அப்போ நம்ம ஏதோ ஒரு பிறவியில் வந்து நம்ம இவங்களுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் அதனால தான் வந்து நம்ம கூட வந்து இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறத தான் வந்து டிஸ்கிரிமினேட்டிங் பவருங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிமினேட்டிங் பவர்னா என்னது,
வாட் இஸ் குட் ஃபார் அவர் ஃபியூச்சர், வாட் இஸ் பேட் ஃபார் அவர் ஃபியூச்சருங்கிறத நம்ம உணரக்கூடிய தன்மை தான் வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் பவர்ங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷனுங்கிற பவர் வந்து நமக்கு இருந்தால் தான் ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க வந்து எதுக்காக நமக்கு இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க பிறப்போட பர்பஸ் என்ன, நம்ம பிறப்போட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து ஓகே ரைட் அப்போ இவங்க வந்து அந்த ஒரு கர்மாவை சரி பண்ணுறதுக்காக தான் ஸோ நம்ம கூட டைப் ஆயிருக்காங்கிறத நம்ம உணர்ந்து அதை நம்ம சரி செய்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த கர்மா வந்து ரிவர்ஸ் வந்து பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து நமக்கு நிறைய டிஸ்கிரிமினேஷன் பவர், பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய பவர் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே டோர்க்கம் என்ன சொல்கிறாங்க, ஆல் யுவர் நாலேஜ், இன்ஃபர்மேஷன், possessions and your certificates will not benefit you if you do not have the power of discrimination between what is good for your future and what is bad for your future அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட அறிவு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள், நம்ம இருக்கக்கூடிய பொசிஷன், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ்னால் சொத்துக்கள், நம்ம வச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்காது. ஸோ அதாவது அந்த ஒரு நம்மளோட எதிர்காலத்துக்கு எது நல்லது, எதிர்காலத்துக்கு எது தீமை அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னா நமக்கு இது எதுவுமே வந்து நமக்கு வந்து பலனளிக்காதுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு கெட்டதுங்கிறத வந்து இந்த சாப்டரில் வந்து அந்த கர்மாவை என்னங்கிறத நம்ம சென்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய தன்மையை தான் இங்கே வந்து அந்த பவர் ஆஃப் டிஸ்கிரிப்ஷனுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம கூட ஒருத்தவங்க டைப் ஆகிருக்காங்க, அவங்கள நம்ம மீட் பண்ணுறோம், அவங்க நம்ம ஃபேமிலி மெம்பராகவோ, நம்ம கோவர்க்கராகவோ, அல்லது நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களாவோ, ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப்லவோ இருக்கிறவங்களா இருக்காங்கன்னா ஸோ எதனால நம்ம இந்த ரெண்டு பேரும் நம்ம வந்து மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் சென்ஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சா ஸோ நம்ம அந்த கர்மிக்கலி நம்ம பே பண்ண வேண்டியதை நம்ம பே பண்ணி ஆகாமல் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பிரிவில் நிறைய ஒருத்தவங்களை ஹார்ம் பண்ணால் இந்த பிரிவில் வந்து அவங்க வந்து நம்மளோட மகனாவோ பிறந்து நம்ம அவங்கள எதுவுமே செய்ய முடியாததாக வந்து அவங்க வந்து பிறப்பாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அந்த ஃபாதர் ஆர் மதர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து அந்த தன்னோட ஃபாதருக்கோ மதருக்கோ கிரியேட் பண்ணி கொடுத்த கர்மா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்து போகும். பட் அதே சமயத்தில் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஓகே கர்மிக்கலி தான் இது வந்து நமக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அது எதுவுமே வந்து வராது. அதை கிரியேட் பண்ணி கொடுத்த பிள்ளைங்களுக்கும் அது எதுவுமே வராது. அப்போ இதை அந்த கர்மானால தான் இது இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் நம்மளால் வந்து நம்ம கர்மானா நம்ம கஷ்டப்பட்டு அதை அனுபவிச்சு தான் பே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளால் வந்து அதை ரிவர்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் சராஜன் வந்து இங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அப்படின்னா வந்து இந்த பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனை வந்து நமக்கு வந்து கொண்டு வரணும்னா நமக்கு அதுக்கு என்ன வழி அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, the first thing we must learn and teach karma. ஸோ அப்போ கர்மானா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்னா நம்ம அந்த வாழ்க்கையில் வந்து நம்மளை சுற்றி நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நம்ம ஏன் இவங்களை வந்து நம்ம மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கிரிமினேஷன் பவரை யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்து கர்மானால நம்ம ஏதோ ஒரு பே பண்ண போகிறோம், ஏதோ ஒரு செயல் செஞ்சு அந்த கர்மாவை நம்ம சரி பண்ணி போகிறோங்கிறத தவிர்த்து நம்மளால் வந்து மெரிட்டில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே இதனால தான் இவங்களை வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம், ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செய்ய வேணாம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து நம்மளால் அந்த இடத்துல கர்மா வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை தான் டோர்க்கம் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரே ஃபார் தோஸ் ஹூ டூ ஹார்ம் டு யூ. உனக்கு தீங்கு செய்தவங்களுக்கு நீ நன்மை வந்து செய்யு. ஸோ புத்தா அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஹேட்ரட் cannot be dissolved by hatred. ஸோ அப்போ உனக்கு தீங்கு செய்தவங்களுக்கு வந்து நன்மை செய்யு, உன்னோட எதிரிகளை வந்து நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போ உன்னோட எதிரிகளை மன்னிச்சுக்கோனாலே நம்மளால் அந்த கான்செப்டே அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ எனிமியை வந்து நீ மன்னிச்சுக்கோன்னு சொன்னோன்னே நமக்கு என்ன வரும், நம்மளோட எனிமீஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க நமக்கு என்ன இப்போ ஈவன் வந்து இந்த சப்ஜெக்டை படிக்கும்போது கூட எனக்கு இதான் தோணுச்சு, அது எப்படா எதிரியை வந்து மன்னிக்க முடியும், ஸோ என்னோட எதிரி வந்து என்னை இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க, இவங்களை எப்படி நம்ம வந்து மன்னிக்க முடியும் அப்படிங்கிறதா வந்து தோணும். ஆனால் டோர்க்கம் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, உங்களோட டிஸ்கிரிமினேஷன் பவரை யூஸ் பண்ணி கர்மா என்னங்கிறது தெரிஞ்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பாசிபிள். ஓகே ரைட், நான் ஏதோ ஒரு இன்கார்னேஷனில் எனக்கு அவங்களுக்கு செஞ்சதுனால தான் அவங்க இப்போ எனக்கு வந்து அதை வந்து திருப்பி செஞ்சுருக்காங்க. ஸோ நான் அந்த ரிவெஞ்ச் ஃபுல்லாவோ அவங்க எனக்கு ஏதோ ஒரு செஞ்ச தீங்கை வந்து நான் வந்து சரி பண்ணுறக்கான எதுவுமே செய்யாமல் நான் வந்து டாலரேட் பண்ணி போனேன்னா நம்மளால் வந்து கர்மா வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக கர்மாவை ரிவர்ஸ் பண்ணணும், ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய பெயின் அண்ட் சஃபரிங், டிசீஸு, எல்லா ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் டிசீஸ் எல்லாத்துக்குமே எல்லா சஃபரிங்ஸ்க்கும் என்ன காரணம், ஸோ நம்ம கர்மாவை விதைச்சது தான். ஸோ அப்போ
அப்போ நம்ம இந்த ரிவர்சிங் ஆஃப் கர்மா வந்து நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளோட ஃபிசிக்கல் டிசீஸ், இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், மென்டல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளால் வந்து மீள முடியும். ஸோ அப்போ கர்மாவை வந்து நம்ம வந்து அதை அனுபவிச்சு தான் நம்ம வந்து அதை சரி பண்ணணுங்கிறது கிடையாது. அந்த கர்மானா என்னங்கிற டிஸ்கிரிமினேஷன் பவர் வந்துட்டாலே இந்த ரிவர்சிங் த கர்மாவை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷன் பவரை யூஸ் பண்ணுறதுக்கு த ஃபர்ஸ்ட் திங் வி மஸ்ட் லேர்ன் அண்ட் டீச் கர்மா. ஸோ கர்மானா என்னங்கிறது நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நிறையா பேருக்கு வந்து அதை வந்து சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஒன்ஸ் வி லேர்ன் அபவுட் இட் வி மஸ்ட் சூஸ் த ஆக்ஷன் தட் லிபரேட்ஸ் அஸ், எக்ஸ்பான்ஸ் அவர் கான்சியஸ்னஸ். ஸோ அப்போ நம்ம இந்த இதை நம்ம வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மேலும் மேலும் எந்த கர்மாவில் போய் நம்ம வந்து சிக்காமல் நம்ம அதுலேருந்து எப்படி சீக்கிரமாக நம்ம வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ரிவர்சிங் த கர்மா அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே டோர்க்கம் வந்து என்ன முடிக்கிறாங்க, ஸோ நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கெடுதல் ஒருத்தவங்க வந்து பண்ணாலும் நாம் செஞ்சதுனால தான் அவங்க வந்து நமக்கு அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம ஏதோ ஒரு பிறவியில் நம்ம தான் வந்து அதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த ஃபிசிக்கல் வேலை அவங்க நமக்கு ஒரு இது செஞ்சதுக்கு அவங்கள நம்ம எதிர்த்து ரிவெஞ்சாக எதுவும் செய்யாமல், ஸோ அந்த கான்சியஸ்னஸோட நம்ம அந்த டாலரேட் பண்ணி போய் நம்ம அந்த எதிரியை கூட நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கோ அல்லது வந்து அந்த எதிரியை கூட வந்து தான் செஞ்ச தவறை ஒத்துக்கிற மாதிரி அவங்கள வந்து நம்ம வந்து பண்ணுறதை தான் வந்து டோர்க்கம் சனாதனன் வந்து இங்கே வந்து எதிரியையும் வந்து ஜீசஸ் வந்து எதிரியையும் மன்னிச்சுக்கோ, உன்னோட எதிரியையும் நீ பிளஸ் பண்ணுங்கிறத வந்து இங்கே வந்து அவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ இந்த மாதிரி வந்து இங்கே பாருங்கள், அவர் போட்டிருக்காரு பாருங்கள். ஸோ லவ் யுவர் எனிமீஸ் பட் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் மிஸ்ட்ரான்ஸ்லேட்டட். ஸோ லவ் யுவர் எனிமினா நம்ம அதை தப்பாக வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து புரிஞ்சிருக்கோம். அதனால தான் வந்து நம்ம எதிரிகளையும் நீங்கள் வந்து மன்னிங்க அப்படின்னா நமக்கு என்ன தோணும், இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணவங்களெல்லாம் நம்ம எப்படி மன்னிக்க முடியும்னு நமக்கு அவங்க பிக்சர்ஸ்லாம் நமக்கு வந்து முகத்தில் வரும். ஸோ அப்போ அதனால தான் இதை வந்து மிஸ்ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. லவ் யுவர் எனிமீஸ் பட் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் மிஸ்ட்ரான்ஸ்லேட்டட். டு ஹாவ் அன் எனிமி மீன்ஸ் டு ரிவர்ஸ் த கர்மா பை என்லைட்டனிங் யுவர் எனிமி, by cultivating in him greater virtues and eventually bringing his consciousness to the level where he will pay his own karma. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ லவ் யுவர் எனிமி அப்படின்னா, ஸோ அந்த எனிமியை வந்து நம்ம திருப்பி ரிவெஞ்ச், நமக்கு ஏதோ கெடுதல் செஞ்சவங்களை நம்ம ரிவெஞ்ச்ஃபுல்லாக எதுவும் வந்து செய்யாமல் அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கே வந்து நம்ம நல்வழியில் அவங்களுக்கு நம்ம அவங்க எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவங்களே அதை உணர்ந்து நம்மக்கிட்ட வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க சரி பண்ணி பண்ணும்போது அவங்க பல ஜென்மங்களாக நம்ம கூட எதிரியாக இருந்தவங்க வந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து ஆயிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து கர்மா வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத ஒண்டர்ஃபுல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து லவ் யுவர் எனிமி. ஸோ ஜீசஸ் வந்து அது சிம்பிளாக சொல்லியிருந்தாலும் அதை நம்ம நேரடியான மீனிங்காக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ உன்னோட எதிரியையும் வந்து நீ நேசி அப்படின்னா எப்படி எதிரியை நேசிக்க முடியும்? ஸோ இப்போ உதாரணமாக வந்து ஸோ என் மேலே வந்து ஒருத்தவங்க வந்து நிறைய கேஸ்லாம் போட்டு எனக்கு நிறைய என்னை வந்து சிக்கலில் உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ லவ் யுவர் எனிமினா என்னால் எப்படி வந்து நான் அவங்கள வந்து லவ் பண்ண முடியும்? ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க என்னை வந்து பண்ணிட்டாங்கன்னா இதுக்குண்டான சுச்சுவேஷனுக்கு காரணம் நான் தான் வந்து பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு பிரிவில் அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு செஞ்சதுனால தான் அவங்க எனக்கு இப்போ வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த கர்மா டீச்சிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அதை ரியலைஸ் பண்ணி நம்ம அவங்கள எதுவுமே வந்து திருப்பி செய்யாமல், ஸோ தான் செய்த தவறை வந்து அவங்களே உணர்ந்து அவங்க நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி நாம் நடந்துக்கிற மூலமாக நம்ம நிறைய கர்மா வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். அப்படி நம்ம அந்த கர்மாவை ரிவர்ஸ் வந்து பண்ணும்போது நம்மளோட ஃபிசிக்கல் பெயின் அண்ட் சஃபரிங், நம்மளோட இமோஷனல் பெயின் அண்ட் சஃபரிங், நம்மளோட மென்டல் பெயின் அண்ட் சஃபரிங் வந்து க்யூர் ஆகும் அப்படிங்கிறத, க்யூருங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, சரியாகும் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் சராயர் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரிவர்சிங் த கர்மா. ஸோ சில பேர்லாம் ரொம்ப லேட்டாக வந்தீங்க, நான் இன்றைக்கி கரெக்டாக 6:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் அதை ஃபேஸ்புக்கில் இந்த ரெக்கார்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போஸ்ட் பண்ணுறேன், இப்போ இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன்.